guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். நாம் இப்போ பார்க்க போகிறது டீலிங் வித் மிக்கடோனோ சிஸ்டர்ஸ் இஸ் பிரீஸோட எபிசோடு 4 எக்ஸ்ப்ளனேஷன் தான். நீங்கள் 3வது எபிசோடை மிஸ் பண்ணியிருந்தால் வருத்தப்படாதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் மீவாவை தேடி அவன் டக்குன்னு ஓடி போயிடுறான். மீவா பக்கத்தில் இருக்க பொண்ணுங்களும் மேக்ஸில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அதுதான் அவங்களுக்கு சால்வ் பண்ண தெரியல. மீவா ஒரு சில செகண்ட்ஸில் அதை சால்வ் பண்ணி விட்டுறா. அவ்வளோக்கும் அவங்க மீவா கிட்ட பேசலை, அப்படியே போயிடுறாங்க. சைடு நம்ம ஹீரோ வரும்போது அதை பார்க்குறான். அந்த இடத்துல அவள் தனியாக உட்காந்துருக்கா. வீட்டில் இருக்க மாதிரியெல்லாம் இங்கே அவள் ஜாலியாகவே இல்லை. இந்த இடத்துல இதனாலேயே நம்ம ஆள் கூப்பிட்றான், வாங்கலேன் நம்ம கேபட் ஏரியாவுக்கு போகலாம், அங்கே போய் ஒன்றா சாப்பிட்லாம். இல்லை முடியவே முடியாது, இல்லை நீங்கள் வந்தே ஆகணும். இதனால் அவங்க ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. வரணும்னு அவன் கத்துறான். இல்லை முடியாதுன்னு அவ கத்துறா. அதே மாதிரி அவங்க ஓடுறாங்க. அங்கே மீவாவால் அவ்வளோக்கு ஓட முடியல. ஹீரோவுக்கு அங்கே தோணுது, இவன் அத்லெட்டிக்ஸில் அந்த அளவுக்கு குட்டாக இல்லைன்னு. ஹீரோ மாதிரி தான் ஒரு வகையில். ஆமாம், நீங்கள் எதுக்கு தனியாக இருக்கீங்க, யாரு கூட மிங்கிள் ஆக மாட்டேங்கிறீங்க, என்னால் எப்படி அவங்க கூட மிங்கிள் ஆக முடியும்? நான் ஒரு ராயல். அதே டைமில் எனக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை ஹை ஸ்கூல் பொண்ணுங்க பேசுறதெல்லாம் கேட்குறதுக்கு. மோஸ்ட்லி இந்த பொண்ணுங்கள்லாம் ஒன்றுத்துக்கு உதவாத விஷயத்தை பற்றி தான் பேசுவாங்க. அதே மாதிரி நான் அவங்களோட லீகே இல்லைப்பா. அதுக்கு மேலே எனக்கு பேசணும்னு விருப்பம் இல்லை. எனக்கும் புரிஞ்சிக்க முடியுது, ஏன்னா நானும் ராயல்ஸ் தான். என்னது? ஆமாம், ராயலான நான் வீக்கு, ராயலாக ஷார்ட்டு, ராயலான ஒரு ஃபெயிலியர், இந்த மாதிரியெல்லாம் சொல்ல அங்கே அவளுக்கு ரொம்ப சிரிப்பாயிருது. நீ உண்மையிலே ஒரு இடியட் தாண்டா அப்படின்னு சொல்லிடுறா. அங்கே மீவா ஒரு விஷயத்த சொல்கிறா. 3 வயசு இருக்கும்போது அந்த இடத்துல அவங்க அம்மா கிட்ட சீக்கிரட்டாக அவள் சில பல விஷயத்த சொல்லுவா. இதெல்லாம் தான் வேணும்னு. அவளுக்குன்னு தெரிஞ்ச விஷயத்த நீ தெரிஞ்சுக்கிட்டா உன்னால் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். 3 வயசில் நடந்த விஷயத்தை எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கான்னு அவன் ரொம்பவும் ஷாக் ஆகிறான். அப்புறம் கசுக்கிக்காக எப்படியாச்சும் ஒரு பேலன்ஸ்டான ஃபுட்டு தயார் பண்ணலாம்னு அவன் செக் பண்ணுறான். அங்கே கசுக்கியும் ஒரு மாதிரி மயக்கமார் நிலைமையில மயங்கியே போயிடுறா. அவளுக்கு செக் பண்ணி பார்த்ததுல பயங்கரமான ஃபீவர் அடிக்குது. கையே அங்கே அப்படி கொதிக்குது, அந்த அளவுக்கு பயங்கரமாக ஃபீவர் அடிக்குது. அங்கே நம்ம ஹீரோவும் நிறையவே ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி தரான். இருந்தாலும் வேணாம், முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி மூடிடுறா. அவளுக்கு சுத்தமாக புரியலை, ஃபுட்டால் தான் இப்படி ஆச்சா, ஏன் எனக்கு இப்படி ஆச்சுன்னு தெரியலை. இந்த இடத்துல நம்ம ஹீரோவும் சொல்கிறான், நல்ல ஃபுட்டை சாப்பிட்டா அவள் ஹீல் ஆகிடுவா. அந்த இடத்துல நம்ம ஆள் எவ்வளவோ ஃபுட்டை ரெடி பண்ணி தரான். இருந்தாலும் எதுவுமே அங்கே ஒத்துக்கலை. எல்லாத்தையுமே முடியவே முடியாது, வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறா. ஒரு நாள் இதே மாதிரி தான் கேட்காம கேரட் சூப்பை நிறையவே ஃபுட்டெல்லாம் அவன் ரெடி பண்ணி கொண்டு போகிறான். வேணான்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அங்கே தெரியாமல் மேலே விழுந்துடுறான். பாத்தியா, நீ அந்த அளவுக்கு கூட ஸ்ட்ராங்காக இல்லை, என்னை பிடிக்கிற அளவுக்கு இல்லை. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பார்க்குறேன். ஏன்னா இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளோதான், உங்களால் குணமாக முடியாது. அதே டைமில் உங்களோட ரிஹர்சல் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். நான் ஏன் உங்களுக்கு ஆக்டிங் பார்ட்னராக இருக்கக்கூடாது? நான் சுமார் ஆக்ட்ரஸோட ஒரு மகனாக அப்படி இருக்கும்போது என்னால் ஆக்டிங்கை தரமாக கொடுக்க முடியும். அவன் பேசுகிறது ஒரு விதமாக சூப்பராக இருக்குமா, அதனால் அவள் யோசிக்கிறா, என்னதான் ஒரு ஃபெயிலியராக இருந்தாலும் கண்டிப்பாக ஆக்டிங்னு வந்துட்டா கொஞ்சமாச்சு இருக்கும்ல, அதனால் அவள் யோசித்து ட்ரை பண்ணலாம்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ தான் பிரின்சஸான ரோலில் ப்ளே பண்ணணும். மை பிரின்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு கம்பீரமாக அவன் சொல்லுவானா. இதனால் நீ வேலைக்கே ஆக மாட்ட, மரியாதையை ஓடி போயிரு அப்படின்னு துரத்தி விடுறா. அப்புறம் எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறான், ஆனால் முடியவே முடியாதுன்னு துரத்தி விடுறா. உன்னோட அம்மாவோட எஃபர்ட்னால இவன் ஏதோ இருக்கிறான் அப்படின்னு தான் அவளுக்கு தோணுது. அப்புறமா நம்மால் விடலை, நான் 5 வாட்டி படிச்சுட்டேன், 10 வாட்டி படிச்சுட்டேன்னு அங்கே வரான். அப்போது நம்ம ஆளோட ஆக்டிங் ரொம்பவும் கேவலமாக இருக்குமா, அங்கேயும் துரத்தி விட்டுறாங்க. இவன் தேர மாட்டான், புரியலை. அதாவது ஒரு ப்ரோ மாதிரி ஆக்ட் பண்ணுறது எப்படின்னு ஆக்டிங்னு வந்துட்டா அதில் வாய்ஸ் எல்லாமே நம்ம போடுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் அங்கே நம்மால் ஷைன் ஆக முடியும். அவங்க என் மேலே ஒரு நம்பிக்கையை வச்சுருக்காங்க. இப்போ நான் இதே மாதிரி பண்ணுனா நான் ஒரு ஃபெயிலியராக இருக்கிற மாதிரி ஆகிடும். இல்லை, என்னால் இப்படி இருக்க முடியாது. போகும்போதே கசுக்கியோட ஆக்டிங்கை பார்த்து, ஓ இப்படி தான் பண்ணணுமா அப்படின்னு எல்லாத்தையுமே அவன் கரெக்ட் பண்ணிக்கிறான். அங்கே கசுக்கியும் பார்த்து ஆச்சரியமாக வரா. காலையில் ஸ்கூல், மதியானம் சமைக்கிற வேலை, க்ளீன் பண்ணுற வேலை, இதெல்லாம் பண்ணுறான். இப்போது இதையும் பண்ணுறானா? என்ன தான் ட்ரை பண்ணாலும் நம்ம ஆளோட ஆக்டிங் அங்கே ரொம்பவும் கொடூரமாக இருக்குது. நான் எந்த மாதிரி டைப்னா என்ன தான் ஆக்டிங்கை பண்ணாலும் அவனுக்கு அது ஒத்து வராது. இந்த அளவுக்கு எஃபர்ட்டை போடுறதுனால அடுத்த நாள் அவள் அவனை துரத்தலை. ஏதோ பரவாயில்லை, எஃபர்ட் போடுறான்னு சொல்லி பக்கத்திலே வச்சுக்கிறா.
அந்த இடத்துல எதிர்பாராத விதமாக ஒரு லைனை அற்புதமாக அவன் சொல்லிடுறான். அதுக்காக பாராட்ட அங்கே அவன் அழுவ ஆரம்பிச்சிடான். அவங்க அம்மாவோட ஆக்டிங் எனக்கு வந்துருச்சுன்னு. ஆனால் இப்போவும் நம்ம கசுக்கு என்ன யோசிக்கிறான்னா, எப்படியாச்சும் குணமாயிட்டா எங்கே போயிட முடியாதா அப்படின்னு தான் யோசிக்கிறாளே. ஆனால் ஃபைனலாக ஒத்துக்கிறேன், ஃபுட்டை நான் சாப்பிட ஒத்துக்கிறேன். ஆனால் அதுலேயும் ஒரு கண்டிஷன் இருக்குது. சில பல கண்டிஷனை நீ நிறைவேற்றணும். கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி வேணும் அதே மாதிரி நான் டேஸ்டியாகவே சமைக்கிறேன். கண்டிஷனை அவள் சொல்லலாம்னு போகிறா. ஆனால் அவளுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. அங்கே படுத்துக்கிட்டே அவள் கேரட் இருக்கக்கூடாது, பிளாக் பெப்பர், சில பல வெஜிடபிள்ஸை பற்றி சொல்கிறா. அதெல்லாம் வேணான்னு ஹீரோவுக்கு புரியுது. ஏன்னா இவளுக்கு சாப்பிடணும்னு ஆசை இருந்திருக்கு. ஆனால் முடியாதுன்னு சும்மா சொல்லியிருக்கா. எல்லாருமே ஆச்சரியமாகறாங்க. ஏன்னா கசுக்கியே அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. கசுக்கி நீ நல்ல வேலையை பண்ணியிருக்க, ஒன்றுமே இல்லாமல் மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டா. கேரட் இல்லைன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, உண்மையை சொன்னால் நான் அரைச்ச கேரட்டை பண்ணியிருக்கேன். இதனால் அவள் ரொம்ப ஷாக் ஆகுறா. அந்த இடத்துல நம்ம ஹீரோவுக்கு 3 பூனைக்கு ஃபீட் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இவங்க 3 பேருக்கும் இப்படி பண்ணும்போது ரொம்பவும் சந்தோஷமாக அங்கே ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் எல்லாருமே அங்கே வெளியில் போகும்போதே சொல்கிறாங்க, நாங்கள் இன்றைக்கி நைட்டு வரமாட்டோம், டின்னரை செய்யாத. என்ன ஆச்சு, ஒரு பெரிய ஈவெண்ட் இருக்குது, நான் வேறு அங்கே ரிஹர்சல் வேறு பண்ணணும், அதனால் அங்கேயே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அங்கே போகிறோம்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு அங்கே என்ன பண்ணணும்னு தெரியலை. அவன் கொஞ்சம் சோகமாகறான். என்னதான் இருந்தாலும் அந்தளவுக்கு அவன் சோகமாகல. ஆல்ரெடி இவங்க அம்மாவும் இப்படித்தான் 1 மாதத்துக்கெல்லாம் வராமல் இருந்திருப்பாங்க, ஒர்க்குன்னு. அதனாலேயே இவங்களுக்கு இடையில் இருக்க அந்த டிஸ்டன்ஸும் ரொம்பவும் அதிகமாக ஆரம்பிச்சது. அவங்க அம்மா மாதிரி தான் இவங்களும் ரொம்பவும் டேலண்ட்டாக இருக்காங்க. ஆனால் நான் தான் ஒன்றுத்துக்கு உதவாத ஒரு பர்சனாக இருக்கேன். ஸோ மிக்டோனை வேறு சொல்லி வச்சுருப்பாரு, இதுதான் என்னோட பொண்ணுங்களுக்கு உதவியாக இருக்கணும்னு. அவங்க அம்மாவும் சொல்லியிருப்பாங்க, உனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி இருக்கணும்னு. அதனாலேயே அவங்க அம்மா ஆக்ட் பண்ண அந்த ஷோ எல்லாத்தையுமே பார்க்குறான். இந்த ஷோ ஆர்டினரியாக இருக்குது. ஆனால் என்ன தான் ஆர்டினரியாக இருந்தாலும் இதில் அவங்க அம்மா பண்ணுற விஷயமெல்லாம் ரொம்பவும் நல்லாயிருக்கும். அதனால் அப்படியே அவன் கண் கலங்குறான். இதில் அவங்க அம்மா ஒரு வெட்டிங் ட்ரெஸ்ஸையும் போட்டிருப்பாங்க, அதுவும் அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த இடத்துல நம்ம ஹீரோ யோசிக்கிறான், அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபேமிலியை உருவாக்கணும்னு எனக்கு ஆசை தான். உண்மையிலேயே அப்படி பண்ண முடியுமான்னு கேட்டால் அது கஷ்டம்தான். ஏன்னா ரியாலிட்டி அப்படி இல்லை, டிவியில் இருக்க மாதிரி. அந்த இடத்துல அவங்க 3 பேருமே ரொம்ப சோர்ந்து போய் வராங்க. நம்ம ஹீரோவும் அந்த ஷோவை பார்த்து அழுதுகிட்டு இருக்கான். ஆமாம், என்னாச்சு உனக்கு? அது ஒன்றும் இல்லை, ஒரு ட்ராமாவை நான் பார்த்துருந்தேன். இதுலேயும் அவங்க அம்மா அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸில் இருக்க மாதிரி இருக்குமா? கசுக்கி யோசிக்கிறா, அவங்க அம்மாவை இவன் ரொம்ப மிஸ் பண்ணுறானோ என்னமோ. இதனால் அவங்க 3 பேருமே அங்கே சொல்கிறாங்க, நீ எல்லா விஷயத்தையும் இழுத்து போட்டு பண்ண வேணாம், உங்களை உன் பக்கம் வச்சுக்கணும்னு. இல்லை, நான் ஒன்றும் அதுக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணலை. முக்கியமாக நான் டேலண்ட்டே இல்லாமல் இருக்கலாம், அம்மாவை கம்பேர் பண்ணால் ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கலாம். அதை நான் ரொம்பவும் லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணேன். அதே டைமில் நான் ப்ரூவ் பண்ண விரும்புகிறேன், என்னாலையும் சில பல விஷயத்தை பண்ண முடியும். அதே டைமில் நான் என்ன ஆசைப்பட்றேன்னா, நம்மளுக்குள்ளே ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகணும், நம்ம கனெக்ட் ஆகணும், அதாவது ஒரு நல்ல ஃபேமிலியாக இருக்கணும். என்னது நல்ல ஃபேமிலியா? கேட்ட உடனே முடியவே முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல வேற சீரியல் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குமா, நம்ம நல்ல ஃபேமிலியாக இருக்கலாம், அங்கே கிஸ் பண்ணிப்பாங்க. அதை பார்த்த உடனே நம்ம கல்யாணம் பண்ணாதான் உங்களால் ஒரு நல்ல ஃபேமிலியாக மாற முடியும் அப்படின்னு அவங்களோட மனசில் ஓடும். ஒவ்வொருத்தவங்களும் ஃபேண்டசைஸ் பண்ணி யோசிக்க அங்கே முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.